வணக்கங்க. போகி அன்னைக்கு காப்பு கட்டுறதுக்காக தான் இந்த கொத்தை நான் கையில வச்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல கொங்கு நாட்டு வட்டாரத்துல பொங்கலுக்கு முன்னத்து நாளான போகி அன்னைக்கு வீட்டு வாசல்ல நிலக்கதவுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொத்தை கட்டுவாங்க. இதுக்கு பேர் தான் காப்பு கட்டுறது அப்படிங்கிறது. அதாவது பண்டிகைக்கு முன்னத்து நாளே நம்ம மாயில தோரணம் எல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொங்கு நாட்டு வட்டாரத்துல இந்த காப்பு கட்டுறதுங்கிற வழக்கம் இருக்கு. எந்த திருவிழாவானாலும் காப்பு கட்டி தானங்க தொடங்குவாங்க. பொங்கலும் பெரிய திருவிழா, அதனால காப்பு கட்டி தான் தொடங்குவாங்க. போகி அன்னைக்கு காப்பு கட்டிடுவாங்க. இந்த காப்பு கட்டுற இந்த கொத்துல என்னென்ன இருக்கும் தெரியுங்களா? மாயில இந்த பூளைப்பூன்னு சொல்லக்கூடிய இந்த பூ கிராமத்து பக்கம் நிறைய களச்செடியா வளர்ந்துருக்கும். களச்செடியை எடுத்து எதுக்கு காப்பு கட்டினாங்கன்னு பார்த்தா, இது கிட்னி ப்ராப்ளம்க்கு அவ்வளோ நல்ல மருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் தெரியாமையா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒவ்வொரு வழக்கத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குங்க. அது தெரியாம நம்ம எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நிறைய விஷயத்த ஒதுக்கிட்டு இருக்கோம். இது கூட வைக்கிறது இன்னொரு பூ, ஆவாரம் பூ சுகருக்கு நல்லதுன்னு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது கூட வேப்பிலையெல்லாம் கூட வைப்பாங்க. முந்தையெல்லாம் ஓட்டு வீடுகள் தான், வாசல்ல சொருகி வச்சிருப்பாங்க. அது பாட்டுக்கு காஞ்சு அங்கேயே இருக்கும். தேவைப்படும் போது அதை எடுத்து உபயோகிச்சுப்பாங்க. இவ்வளோ நல்ல பழக்கத்தை நம்ம ஏன் கைவிடணும்? இவ்வளோ நாள் சென்னையில் இதெல்லாம் கிடைக்காதுங்க. காப்பு கட்டுறதுன்னு ஒன்றே இங்கே இருக்காது. ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கூட இந்த காப்பு கட்டுறதுக்கு கிடைக்குது. திருவான்மியூர் மார்க்கெட் போனப்போ இந்த கொத்து அங்கே விற்கிறத பார்த்தேன், வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம கொங்கு நாட்டு பழக்கத்தை இங்கேயும் பண்ணலாமே அப்படின்னு இந்த கொத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வருஷம் நானும் காப்பு கட்டி தான் பொங்கல் கொண்டாட போகிறேன். காப்பு கட்டுற இந்த விஷயத்த இந்த வீடியோ மூலமாக தான் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் போகி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.